தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனங்களே, விசுவாச பெருமக்களே, தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் வர்த்திக்க செய்வாராக. இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற அவருடைய வார்த்தையாவது ஏசாயா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகத்தில் 49ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிக்கிறோம். என் மலைகளை எல்லாம் வழிகளாக்குவேன், என் பாதைகள் உயர்த்தப்படும். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, தெய்வ ஜனமே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, மலைகள் எல்லாம் அது வழிகள் ஆக்கப்படும். உங்களுடைய வாழ்க்கையில் வழிகள் அற்றிருக்கிற ஒரு சூழ்நிலையில் எப்படி கடந்து போவேன், எப்படி அக்கறைப்படுவேன், எப்படி நான் எதிர் திசையில் போய் நிற்பேன் என்கிறதான பலவித கவலைகளும் மனபாரங்களும் உங்களை ஆழ்த்தி கொண்டு இருக்கிறது, உங்களை வருத்தி கொண்டு இருக்கிறது. எனக்கு முன்பாக பர்வதமாக இருக்கிறதே, இந்த பர்வதத்தை எப்படி நான் கடந்து போவேன் என்கிறதான பல கேள்விகளோடு கூட அழுகையோடு கூட இருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, மலைகளை எல்லாம் நான் வழிகளாக மாற்றுவேன். ஆமென். நீங்கள் நினைக்கிறீங்க, இந்த மலையை எப்படி நான் கடக்க முடியும், இந்த மலை எப்படி அது மாற்றப்பட முடியும்? நிச்சயமாய் அந்த மலைகள் உனக்கான வழிகளாய் அது மாற்றப்படும், உங்களுக்கான வழிகளாய் அது மாற்றப்படும். வேதத்தில் நீங்கள் வாசிக்கும்போது அழகாய் சொல்லப்பட்டிருக்கும். ஆண்டவர் சொல்லியிருப்பார், ஆண்டவராக இயேசு இந்த வார்த்தையை சொல்லும்போது, இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து போ என்று சொல்லும் பொழுது அது நிச்சயமாய் பெயர்ந்து போகுமா. இப்படியாக ஒருவர் ஜெபித்தாராம், ஆண்டவரே, நீர் வேதத்தில் சொல்லியிருக்கிறீரே, இந்த மலைகள் எல்லாம் பெயர்க்கப்படட்டும். எங்கள் வீடு இங்கே இருக்கிறது, ஆனால் மலைகள் அதற்கு தடையாய் இருக்கிறது, ஒருவரும் வந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் இல்லையே என்று சொல்லி, அப்போ அதை எடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் பிரயாசப்பட்டும் அவரிடத்தில் அதற்குரியதான பணங்கள் இல்லை, அதை செய்வதற்குரியதான வசதி அவரிடத்தில் இல்லை. ஆனால் அவருடைய முழங்காலின் ஜெபம் அவருக்கு போதுமானதாக இருந்தது. ஒரு குறிப்பிட்ட நாள் வந்தது, அவருடைய விசுவாசத்திற்கான பதில் அந்த நாளில் கிடைத்தது. எப்படியாக ஒருவர் அந்த பக்கமாய் கடந்து செல்லும் பொழுது அவர் அந்த மலையை பார்த்து, இந்த இடத்துல இது யாருடையது என்று சொல்லி விசாரிக்கும் பொழுது அந்த வீட்டாருடையதாய் அது இருந்தது. அப்பொழுது அவரிடத்துல அவர் கேட்டாராம், இந்த மலையில் இருக்கிறதா அந்த கற்கள் எங்களுக்கு வேண்டும், இதை நாங்கள் உடைத்து எடுத்துக்கொள்ளலாமா என்று சொல்லி கேட்பது மாத்திரமல்ல, கேட்டு இதற்கான விலைகளை நாங்களே உங்களுக்கு கொடுக்கிறோம் என்று சொன்னார்களாம். பாருங்க, அவர் எதிர்பார்க்கலை, அவருக்குள்ள ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், அவருக்குள்ள துள்ளி குதிக்கிற ஒரு அனுபவம். ஆனாலும் அங்கே அமைதியாக இருந்துவிட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்திவிட்டு அவரிடத்துல பேசி அதற்கான தொகையும் பெற்றுக்கொண்டு அந்த இடம் நாளடைவிலே வழிகளாய் அது மாற்றப்பட்டது. அவர் கடந்து போவதற்கு, மற்றவர்கள் அங்கே கடந்து வந்து செல்லுவதற்கு ஏற்ற ஒரு பாதை அங்கே அமைக்கப்பட்டது. இதே போல தான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கலாம், இது பெயர்க்கப்பட முடியுமா, இதற்கான பலனோ இதற்கான வழிவகைகளோ என்னிடத்தில் இல்லையே, நான் என்ன செய்ய போகிறேன், என் வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது என்று சொல்லி பலவிதமான குழப்பங்களும் கேள்விகளும் உங்களுக்குள்ளே ஓடிக்கொண்டு இருக்கிறது. உங்கள் முழங்காலின் ஜெபம், உங்கள் ஜெபம் அது கால சூழ்நிலைகளை நிச்சயமாய் அது மாற்றும், கால சூழ்நிலைகளை அது மாற்றி அமைக்கும். இன்றைக்கி உங்களுடைய ஜெபங்கள் ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு முன்பாக இருக்கிறதான மலைகளை எல்லாம் வழிகளாய் மாற்றி பாதைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் உயர்த்தி அமைத்து உங்களை நடத்துவாராக. ஆமென். நீ தாழ்வான இடங்களில் அல்ல, தாழ்வாய் இருக்கிற ஒரு ஸ்தலத்தில் அல்ல, தாழ்வாய் இருக்க வேண்டிய இடத்தில் அல்ல, கர்த்தர் உன் பாதைகளை உயர்த்தி அமைத்து தருவார், உயர்த்தி அமைத்து தருவார். நீங்கள் நன்றாய் இருப்பீர்கள், உங்கள் குடும்பம் நன்றாய் இருக்கும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். நீங்கள் வழி நடக்கக்கூடியதான எல்லா அனுகூலங்களையும் தேவனாகிய கர்த்தர் உங்கள் குடும்பத்திலே, உங்கள் வேலையின் காரியங்களில், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில், சபைகளிலே கர்த்தர் ஏற்படுத்தி பாதைகளை அவர் உயர்த்துவாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா?
நல்ல தகப்பன், இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் மலைகள் எனக்கு முன்பாக இருக்கிறதே, தடைகள் எனக்கு முன்பாக இருக்கிறதே, எப்படி வழிகள் திறக்கப்படும் என்கிற பல கேள்விகள். ஆனால் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொல்லி விசுவாசத்தோடே கூட நீ காணப்படுவாயானால் அந்த மலைகள் பெயர்க்கப்படும், உனக்கான வழி உண்டாகும், உன் பாதைகள் உயர்த்தப்படும் என்று சொன்னீரே. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பாதைகள் உயர்த்தப்படட்டும், வழிகள் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பான தேவஜனமே, தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி உனக்கான வழி, உங்களுக்கான வழி, அது மலை போன்ற தடையாக இருந்தாலும் கர்த்தர் அதை மெழுகு போல உருகி போக பண்ணுவார். உங்களுக்கான வழி திறக்கப்படும், பாதைகள் உயர்த்தப்படும், கர்த்தர் நடத்துவார். God bless you. God bless you. God bless you.